எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அக்டோபர் மாத ராசி பலன்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதாவது விசுவாவசு வருடம் புரட்டாசி மாசம் 15ஆம் தேதி புதன்கிழமை கன்னியா லக்கணம் நவமி திதியில இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது பிறகுது. மாதம் பிறக்கும் முதல் நாளே பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை, 2ஆம் தேதி சரஸ்வதி பூஜை. இந்த மாசம் அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறது வருது. அதனால நேயர்கள் எல்லாருக்கும் முதல்ல தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படிங்கறத நாம சொல்லிக்கிறோம். இந்த தலைப்பிலேயே பாத்தீங்கன்னா சனி மங்கள யோகம் அப்படின்னு ஒண்ணு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நாங்க குருமங்கள யோகம் கேள்விப்பட்டிருக்கோம், ஜோசியத்துல சனி மங்கள யோகம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது ஜோசியரை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஜோதிடத்தை தீவிரமா ஆராய்ச்சி செஞ்சா குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது புனிதமான பார்வை, சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது வஜ்ர பார்வை. இந்த மாசம் அதாவது அக்டோபர் மாசம் 15ஆம் தேதி, அதாவது ஐப்பசிக்கு 1ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமா பயிற்சி ஆகி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போறாரு. அங்க இருந்துட்டு 9ஆம் பார்வையா மீனத்துல இருக்கிற சனியை பாக்குறார். அப்ப சனி புனிதம் அடைகிறார் குரு பார்வைப்பட்டு. அப்ப சனி மங்களம் அடைகிறார். அதுதான் சனி மங்கள யோகம். சனியால பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே இந்த குரு பார்க்க புனிதப்பட்ட சனி அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்க போறார் அப்படின்னு தான் நாம சொல்லுறோம். அது என்ன உங்களோட ராசிக்கு எப்படி நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாசத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் கன்னிராசியில இருக்காரு, 18ஆம் தேதி துலா ராசிக்கு போறாரு. செவ்வாய் துலா ராசியில இருக்காரு, 27ஆம் தேதி விருச்சிகத்துக்கு போறாரு. புதன் மாசம் முழுக்க துலா ராசியில இருக்க போறாரு. சுக்கிர சிம்மத்துல இருக்காரு, 10ஆம் தேதி கன்னிராசிக்கு போய் நீசமா வர்றாரு. குரு பகவான் மிதுனத்துல இருக்கார், 18 கடகத்துக்கு அதிசார பயிற்சி. சனி பகவான் மீன ராசியிலையும், விஷப்பாம்பு ராகு கும்பத்திலையும், விஷமற்ற பாம்பு கேது சிம்மத்திலே இருக்காங்க. இந்த கிரக மாற்றங்கள் பார்வை பலாபலன்கள் உங்களுக்கு என்னத்தை கொடுக்க போகுது அப்படிங்கறத பாத்துருவோம். துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த அக்டோபர் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் 3 கிரகங்கள் உங்களோட ராசியில ஆதிக்கம் செலுத்த போறாங்க. அதாவது கிரகங்களோட ராஜா சூரியன் மாசத்தோட பிற்பகுதியில உங்களோட ராசிக்கு வர போறாரு. இப்ப கன்னி ராசியில இருக்காரு. அடுத்தது 18ஆம் தேதி துலா ராசிக்கு வர போறாரு. செவ்வாய் இந்த மாசத்துல 27ஆம் தேதி வரைக்கும் உங்களோட ராசியில தான் இருக்க போறாரு. புதன் உங்களோட ராசியில தான் இருக்க போறாரு. அப்ப நிறைய நல்லது அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறவரு உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்துக்கு அதிபதி. அப்படி ஒரு அற்புதமான கிரகம். அவர் உங்களோட ராசிக்குள்ள இருக்கார் அப்படிங்கிறது ஒரு அதீத நன்மை அப்படிங்கிறத நாம அடிச்சு சொல்லலாம். பொருளாதார நிலை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். புகழ்பெற்ற மனிதர்களோட சந்திப்புகள் அப்படிங்கிறது எல்லாமே நடக்கும். ஏன்னா தனாதிபதி இல்லையா அவரு ராசிக்குள்ள வர்றாருன்னா தனம், வாக்கு, குடும்பம், இந்த 3 ஆதிபந்தத்தையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமா மாத்தி கொடுப்பாரு. எல்லா விதமான கவலைகள் அப்படிங்கறதும் நீங்கும். இந்த மாசத்துல முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல இருக்கிற குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்து உச்சமடைய போறார். பொதுவாவே 10ல் குரு பதவியில் மாற்றம், நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி இருக்கிற இடத்த பார்க்கணும், குருவோட பார்வை பரக்கூடிய இடத்த பார்க்கணும். அப்ப 10ஆம் இடத்துக்கு குரு வந்து உச்சமடைய போறார் அப்படின்னா நல்லா இருக்குமா, எப்படி இருக்கும் ஜோசியரை? இதுதான் கேள்வி. அதாவது 10க்கு குரு சும்மா வரல, உச்சமடைய போறாரு. அதையும் நீங்க மனசுல வச்சு பாத்துக்கணும். அங்கிருந்து எங்க பாக்குறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிக அற்புதமான பார்வை அப்படிங்கிறது குருவுக்கு கிடைக்குது. உங்களோட ராசிக்கு 2வது வீட்டை பாக்குறார், 4வது வீட்டை பாக்குறார், 6வது வீட்டை பாக்குறார். 6ல யார் இருக்கா? ருணரோக சத்ருஸ்தானத்துல சனி பகவான் மீன ராசியில இருக்காரு. அப்ப சனியை பார்த்து குரு புனிதப்படுத்திடுறாரு. அப்ப குருவுக்கு வந்து அந்த பார்வை அப்படிங்கிறது சனி மேல பதியுது. அப்ப சனி வந்து மங்களம் அடைகிறார். இது ஒரு அற்புதமான ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்களை விட உங்களுக்கு அது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா சனி 6ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு நல்லது. அந்த இடத்துல சனி உங்களுக்கு ருணரோக சத்துருஸ்தானத்துல கடனை அடைக்கக்கூடிய இடம், பகையை வெல்லக்கூடிய இடம், நோய் நொடிகள்ல இருந்து மீட்டு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல சனி இருக்கார் அப்படிங்கிறதே சிறப்பு. இதுல மங்களம், குருபார்க்க மங்களம் அடைகிறார் அப்படிங்கிறது அதீத சிறப்பு. அதாவது இந்த காலகட்டம் தான் ஒரு கோமாவில் கிடந்தவங்க கூட டப்புன்னு எந்திரிச்சு உட்கார்றது. 10 வருஷமா படுத்த படுக்கையா கிடந்தாயா, எவ்வளவோ வைத்தியம் பார்த்தோம், திடீர்னு ஏஞ்சிட்டான்ப்பா, சந்தோஷம்பா அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். எப்பேற்பட்ட இக்கட்டான நிலைமையில இருக்கவங்க கூட வாழ்க்கையில மீண்டு வரக்கூடிய ஒரு அன்னதமான நேரம் அப்படிங்கிறது இது. அது மாதிரி கடன்
ஏகப்பட்ட கடன் கிடக்கு. நான் சம்பாரிச்சுலாம் கடனே அடைக்க முடியாது. சிறுக சிறுக வாங்கினேன், எப்படிதான் வந்துச்சோ தெரியல. கடனாகி போச்சு, ஒரு தொழில் தொடங்கின நஷ்டமாகி போச்சு, ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டான், முதுகுல குத்திட்டு போயிட்டான். இப்படி புலம்பி 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 தவிச்சவங்களுக்கு எந்த கடனை உங்களால் அடைக்கவே முடியாதுன்னு துவண்டு போய் கிடந்தீங்களோ, நகை நட்டெல்லாம் பேங்க்ல கிடக்குன்னு பயந்துட்டு கிடந்தீங்களோ, மூக்க போறோமோ முழுவ போகுதோ, வட்டி கட்ட முடியுமோ, எவங்கிட்ட கையேந்துறது, இப்படி இருந்த நிலைமை எல்லாம் மாறி நகை நட்டெல்லாம் மூட்டு கூட்டு கொண்டு வர போறீங்க, கடனெல்லாம் அடைக்க போறீங்க அப்படிங்கிறது தான் இந்த சனிமங்கல யோகம் அப்படிங்கிறது சொல்லுது. அப்ப ஏதோ ஒரு ரூபத்துல பூர்வீக சொத்தை வித்துவிட்டோ, இல்ல அதுல ஒரு பாக பிரிவினை கிடைச்சோ, இல்ல கோர்ட்ல பூர்வீக சொத்துல வழக்கு நடந்துகிட்டு இருந்ததுன்னா அதுல ஜெயிச்சோ, சொத்து உங்க கைக்கு வந்தோ, ஏதோ ஒரு ரூட்ல உங்களோட கடன் எல்லாம் அடைஞ்சு நீங்க நிம்மதியான உறக்கம் அப்படிங்கிறத அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லணும். இதே நேரத்துல செவ்வாயும் உங்களோட ராசிக்குள்ளேயே இருக்கார். அவர் தான் பூமி காரகன். அப்ப பூமி, இடம், மனக்கட்டு, விவசாய நிலம், இது மூலியமா ஏகப்பட்ட லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். இடம் வாங்கலாம், மண் வாங்கலாம், மனம் வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டின வீட்டை புதுப்பிக்கலாம். இது மாதிரி சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் எல்லாமே சரியாகும். ரியல் எஸ்டேட் பண்றேன், தரகு ஏஜென்சி, கமிஷன் இந்த மாதிரி வாங்கி விற்கிற வேலை பார்க்குறேன், இப்படி இருக்கிற அனைவருக்குமே காசு பணம் கொளிக்கக்கூடிய ஒரு அம்சம் அப்படிங்கிறதையும் கொடுக்குது. அதோட புதன் உங்களோட சொந்த ராசியிலே இருக்காரு. புதன் யாரு? உங்களோட ராசிக்கு 9, 12 இந்த 2 வீட்டுக்கு அதிபதி. விரையாதிபதி ராசிக்குள்ள வராருன்னா விரயம் இருக்கும், ஆனா 9ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதிங்கிறதால வருமானத்தை கொடுத்துட்டு தான் செலவை கொடுப்பார். அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஒரு முக்கிய செலவாகுது, ஒரு முக்கியமான கல்யாணம் ஒன்று வந்துருச்சு, முக்கியமான தீபாவளி பண்டிகை வருது, செலவு பண்ணணும், போகணும், வரணும், என்ன பண்றது ஏது பண்றதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க கையில காசை வச்சுக்கிட்டு எந்த ஒரு காரியமும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆரம்பிச்சிங்கன்னா காசு தானாவே வந்துடும். அதை பத்தி நீங்க பெருசா கவலைப்பட வேண்டியதே இல்லை. அதோட குரு பார்வை அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா குரு உச்சமடைஞ்ச பிறகு உங்களோட ராசிக்கு 2வது வீட்டுல விழுவுது. காசு பணம் நல்லா கிடைக்கும். குடும்பத்துல இருந்த பிரச்சனை நீங்கும். குடும்பத்துக்குள்ள, சொந்த பந்தத்துக்குள்ள, மாமா மச்சாங்குள்ள, தாய் மகனுக்குள்ள, தகப்பனுக்கு மகனுக்குள்ள, பொண்ணு கொடுத்த இடத்துல, பொண்ணு எடுத்த இடத்துல, இப்படி ஏதாவது சண்டை சச்சரவு அப்படிங்கிற மாதிரி இருந்தா அது எல்லாமே சரியாயிடும். கவலைப்பட வேண்டியதில்லை. குடும்பத்துல 4 சொந்தங்கள் மதிக்கக்கூடிய ஒரு நபரா நீங்க இருப்பீங்க அப்படிங்கிற அளவுக்கு நல்லா இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாத்தி விடுவீங்க. ஒரு வேலை செய்வாங்க, உனக்கு இந்த மாசம் போனஸ் நிறைய தரம்பா, ஒரு மாசம் சம்பளம் வாங்கிக்கப்பா, ஆனா கடைசி நேரத்தில் நம்மள்ட்ட காசு இல்லையே, நம்ம தீபாவளி கொண்டாடவே காசு இல்லை, எங்க போனஸ் கொடுக்குறது அப்படிங்கிற நிலைமையில இருக்கவங்க கூட கொடுத்த வாக்கை காப்பாத்தி பணம் 10 ரூபா ரெடி பண்ணி ஆளுங்களையும் மகிழ்ச்சியோட வச்சுப்பீங்க. உங்களோட பணியாளர்கள் உங்களை தூக்கி கொண்டாடுவாங்க, என் முதலாளி மாதிரி வருமா அப்படிங்கிற அளவுக்கு. அப்படி ஒரு யோகம் அப்படிங்கிறது இந்த மாசத்துல இருக்கு. அதனால நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. அது மாதிரி சிம்மராசியில சுக்கிரன் இருக்கார். பணப்புழக்கம் நல்லா இருக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். 10 தேதி வரைக்கும் சுக்கிரன் அங்கதான் இருக்காரு. 10ஆம் தேதி தான் அவரு கன்னிராசிக்கு போய் நீசம் அடைகிறார். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசியாதிபதி விரயஸ்தானத்துக்கு வராரு. உங்களோட ராசியாதிபதி விரயஸ்தானத்துக்கு நீசம் அடைகிறார் அப்படிங்கறது கொஞ்சம் நாம கவனத்தோட இருக்கணும். ஆகார கட்டுப்பாடு அவசியம். ஒரு வெளியூருக்கு போறேன் வரேன் அப்படின்னா கூட கடகண்ணில பொறுக்காம, வீட்டுல இருந்தே கூச்சப்படாம, கௌரவம் பார்க்காம சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போயிடுறது நல்லது. இல்ல நான் கடகண்ணில தான் திம்பேன் அப்படின்னா அப்புறம் வரக்கூடியத ஒவ்வாமை, அஜீரண கோளாறு இதெல்லாம் வரும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துங்க. மற்றபடி இந்த மாசத்துல பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாம உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். குருவும் சனியும் சேர்ந்து உங்களுக்கு அதீத நன்மைகளையும் நற்பலன்களையும் வாரி கொடுப்பாங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. துளாராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.